ஹாய் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். திடீரென்று பிரகாஷ் அவளுக்கு முத்தம் கொடுப்பது போல ஒரு கனவு வரவும், இது நிஜமா இல்ல கனவா என்று ஒரு நிமிடம் அப்படியே முழித்து ஆடி போய்விட்டாள் அனு. எதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? நம்ம அவரை நினைச்சிட்டே இருக்கிறதுனாலயா? நம்மளுக்கு எப்படி வந்துச்சு, எதனால இப்படி வந்துச்சு என்று தன்னைத்தானே அவள் நினைத்து கொண்டிருந்தாள். தூக்க களைப்பில் இருந்தவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே உட்கார்ந்திருக்கவும், ஃபேன் ஓடிக்கொண்டிருக்கவும் அவளுடைய உடம்பு முழுவதும் அப்படியே வேர்வையில் முகம் முழுவதும் முத்து முத்தாக இருந்தது. சரி என்று எழுந்து அப்படியே கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அனு அனு என்று ஒரு குரல் கேட்கவும் பதறி அடித்து கொண்டு யார் என்று கதவை திறந்து பார்த்தாள். அத்தை நின்று கொண்டிருந்தாள். என்ன அனு, காலேஜ் இல்ல, அதனால பகல்லே உனக்கு தூக்கம் வந்துருச்சா என்று அத்தை கேட்கவும், இல்ல சும்மா அப்படியே படித்துட்டு இருந்தேன், அப்படியே கண் அசந்துட்டேன் என்று அனு சொல்லவும், சரி மத்தியானத்துக்கு நீ சமைக்கிறியா என்று கேட்டவள் அவள் இந்த கனவின் பிம்பத்தில் இருந்து விடுபடாமல் இருக்கவும் அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல், அத்தை கோச்சிக்காதீங்க, எனக்கு என்னமோ மாதிரி உடம்பு டயர்டா இருக்கு, நீங்களே மதியத்துக்கு சமைச்சுக்கங்களேன் ப்ளீஸ் என்று அவள் சொல்லவும், வயசு புள்ள வர வர என்னவோ பெரிய மனுஷ மாதிரி பண்ணிட்டு இருக்க, சரி விடு, நானே இன்னைக்கு சமைச்சிடுறேன், நீ ரெஸ்ட் எடு, நாளைக்கு வேற நீ வேலைக்கு போகணும்னு சொன்னில்ல, சரி நான் போய் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து சென்று விட்டாள். அத்தை அங்கிருந்து செல்லவுமே இவள் மறுபடியும் கதவை சாத்திவிட்டு கட்டிலில் வந்து உஸ் என்று உட்கார்ந்தாள். திரும்பவும் அனு அந்த கனவை நினைத்து கொண்டிருக்கவும் அவளுக்கு என்ன பண்ணுவதென்று தெரியாமல் உடனே அவள் தன்னுடைய மனதை வேறு பக்கம் திருப்பலாம் என்று அவள் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து கொண்டிருந்தாள். அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புத்தகம் ஒரு காதல் கதையாக இருக்கவும் அதில் ஒருவன் ஒருவருக்கு காதல் சொல்லும் கதை அதில் வந்தது. அப்பொழுது என்னடா இது, இப்பதான் நம்மளுக்கு பிரகாஷ் சார் முத்தம் கொடுக்கிற மாதிரி கனவு கொண்டோம், சரி ஒரு புக்கை படிக்கலான்னு பார்த்தா அதுல லவ் சொல்ற மாதிரி தான் கதை வருது, ஏன் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, சரி நம்ம நாளைக்கு இன்டர்வியூக்கு போகணும், அதுக்கான எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வைக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவளுடைய அனைத்து பொருட்களையும் சரிபார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். இப்படியே அன்று அவளுக்கு பிரகாஷின் ஞாபகமாகவும் அவனுடைய கனவில் கொடுத்த முத்தத்தின் நினைப்புமாகவும் அவளுடைய பொழுது சென்றது. மாலை மாமா வீட்டுக்கு வரவும் அனு என்று கூப்பிட்டு கொண்டே வந்தார். சொல்லுங்க மாமா என்று அவள் சொல்லவும், அனு நாளைக்கு காலையில எத்தனை மணிக்கு கிளம்பணும் என்று அவன் கேட்டான். மாமா நான் வீட்டிலிருந்து ஒரு 4:30க்கு கிளம்பிடுவேன், நான் வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்டு மூலியமா என்று அவள் சொல்லவும், அப்படியா, அப்ப நான் எதுவும் உனக்கு ரெடி பண்ணி தர வேண்டியதில்லையா என்று மாமா கேட்கவும், இல்ல மாமா நானே பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, சரிம்மா அதுக்காகத்தான் கூப்பிட்டேன், சரி நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று அவர் உள்ளே சென்றான். இங்க அனு மாமா கிட்ட திரும்ப திரும்ப நம்ம பொய் சொல்ற மாதிரி இருக்கு, ஏன் தான் நான் மாமா கிட்ட பொய் சொல்றனோ, மாமா கிட்ட போயிட்டு இல்ல பிரகாஷ் சார் தான் கூட்டிட்டு போறான்னு சொல்லிடலாமா என்று அவளுக்கு தோன்றியது. பிறகு அப்புறம் மாமா ஏன் அவர் கூட போறேன்னு சொல்லிட்டு மாமா கோச்சிக்கிட்டு அவர் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது, நானே அவர் கூட போயிட்டு இன்னைக்கு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவரை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, ஏன் என் மனசு பிரகாஷ் சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்குன்னு தெரியல என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டே இருந்தாள். கடவுளே, என்னை எதுக்கு இப்படி புலம்ப வச்சுட்ட, நான் என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு தானே இருந்தேன், கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்றை வைத்து அதுக்கு பிரகாஷ் சாரை வர வச்சு அவர் என்ன பார்க்க வச்சு என்ன அவரை பார்க்க வச்சு எதுக்கு நீ இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுற, இது நல்லதுக்கா இல்ல கெட்டதுக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல கடவுளே, எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே நல்லபடியா இருக்கணும், நான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன் கடவுளே என்று சொல்லிவிட்டு அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். பிறகு அன்று அத்தை செய்த சமையல் அவளுக்கு ஓரளவு பிடிக்காமல் இருந்திருந்தாலும் பரவாயில்ல என்று சாப்பிட்டு விட்டாள். இரவு அதே சமையலை சாப்பிட்டு விடலாம் என்று அத்தை சொல்லவும், இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நாம பேசாம நம்மளே போய் சமைச்சிடலாம் என்று அன்று இரவு உணவை அவளே சமைத்தாள்.
இப்பொழுது நாம் கவனமா சமைக்கணும். காலையில மாதிரி காரம் உப்பு எதுவுமே அதிகம் போடாம கம்மியா போடாம நார்மலா போடணும். ஏன்னா காலையில அத்தை குளிக்க போயிட்டாங்க, இப்ப அந்த மாதிரி எல்லாம் போயிட மாட்டாங்க என்று சொல்லி அவள் செய்த சமையலை ஒவ்வொன்றையும் பக்குவமாக ருசி பார்த்து அவள் செய்தாள். இரவு உணவை மூவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். அப்பொழுது மாமா அனுவை பார்க்கவும் அனு மாமாவை பார்த்தாள். என்ன மாமாவும் மருமகளும் மாறி மாறி பார்த்துக்கிறீங்க, என்னாச்சு என்று கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நாளைக்கு அனு ஊருக்கு போறா இல்ல, அதான் அவகிட்ட செய்தி கேட்டிருந்தேன், அவளும் சரின்னு சொல்லி இருந்தா, அதான் அவளை பார்த்தேன் என்று மாமா சமாளித்தார். ஆனா அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டது, காலையில ஒரு சட்னி வைத்தியே, அது எவ்வளோ மோசமா இருந்தது, இப்ப பரவாயில்ல, நல்லா சூப்பரா சமைச்சிருக்கேன், ஏன் இதை நீ காலையில ஒழுங்கா சமைக்கல என்று மாமா அவளை பார்த்து கண்ணாலே கேட்டது போல அவளுக்கு இருந்தது. அதற்கு மாமா, சாரி மாமா, நான் ஏதோ ஒன்று நினைப்புல பண்ணிட்டேன் என்று அவள் பதிலுக்கு சொன்னது போல அவர்கள் இருவரும் மாறி மாறி இப்படியே பேசிக்கொண்டார்கள். சரி என்று கனகவள்ளி அறைக்கு செல்லவும் மாமா அனுவை கூப்பிட்டு, அனு சீக்கிரமா படுத்து தூங்கு, காலையில அலாரம் வச்சுட்டு எந்திரிக்கணும், கிளம்பிட்டு என்னை கூப்பிடு, நான் கொண்டாந்து பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் விட்டுட்டு வரேன் என்று மாமா சொல்லவும், இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல, நான் ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஆட்டோவில் போய்க்கிறேன், நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க, நீங்க போய் தூங்குங்க என்று சொல்லவும், அனுமா இப்ப நீ சமைச்ச சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா, உங்க அத்தை இருந்தா அதனாலதான் அதை சொல்ல முடியல என்று மாமா சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்று சொல்லிவிட்டு, சரி மாமா நான் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்றாள். அறைக்கு சென்ற பிறகு மாமாவிடம், நாம் ஏன் பொய் சொல்றோம், பொய் சொல்லணும், பிரகாஷ் சார் தான் வந்து கூட்டிட்டு போவார்னு நம்ம மாமா கிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே, இதுல நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நம்ம ஏன் மாமா கிட்ட இதை மறைச்சோம் என்று அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நம்ம வேணா பேசாம மாமா கிட்ட பேசாம சொல்லிவிடலாமா என்று கூட அவளுக்கு தோன்றியது. ஆனால் அது எதுவுமே போய் சொல்ல வேண்டாம் என்று அப்பொழுது இன்னொரு மனம் சொல்லவும் அப்படியே அவள் யோசித்து கொண்டே படுத்திருந்தாள். காலையில் பிரகாஷ் சாரோட செல்ல போறோம் என்கின்ற சந்தோஷத்தில் அவள் துள்ளி குதித்து கொண்டிருந்து அவளுடைய மனம். ஆனால் ஒரு பக்கம் மாமாவிடம் பொய் சொல்லிவிட்டோம் என்று கவலையும் அவளுக்கு இருந்தது. சரி, எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கலாம், அது வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் என்று அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். பிறகு அவள் தூங்கிய பிறகு காலை ஒரு 4 மணிக்கு அவளுடைய அலாரம் அடித்தது. அலாரம் அடிக்கவும் பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு அவள் அழகான உடையை உடுத்தி கொண்டு அவள் ரெடியாக இருந்தாள். அப்பொழுது அத்தையிடமும் மாமாவிடமும் சொல்லலாமா என்று அறையின் கதவை தட்டலாமா என்று யோசித்தாள். பிறகு அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது மாமா எழுந்து வெளியே வந்தான். என்ன அனு, ரெடி ஆயிட்டியா என்று கேட்கவும், மாமா உங்களை தான் எழுப்பலாம்னு யோசிச்சேன், நீங்களே எந்திரிச்சு வந்துட்டீங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா என்று சொன்னவள், அனுமா உன்னுடைய நல்ல மனசுக்கு உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும், நீ நல்லபடியா போயிட்டு வா, நான் வேணா பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டாந்து விடட்டுமா என்று அவன் கேட்கவும், அப்பொழுது இல்லம்மாமா, நான் ஆட்டோவுக்கு நைட்டு சொல்லிட்டேன், அந்த அண்ணன் வெளியில தான் வெயிட் பண்றாரு, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிட்டு அவள் வெளியே சென்று அந்த ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றாள். பஸ் ஸ்டாண்ட் சென்று அந்த ஆட்டோக்கான தொகையை கொடுத்துவிட்டு பிரகாஷுக்காக அவள் காத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது பிரகாஷ் எப்பொழுது வரும் காரில் வராமல் வேறு ஒரு காரில் வரவும், என்னது இன்னைக்கு கார் ரொம்ப சின்னதா இருக்கு, வேற கார்ல வந்திருக்காரு என்று அவள் யோசிக்கவும், வா அனு என்று பிரகாஷ் சொல்லவும் உடனே காரின் முன் சீட்டில் போய் அமர்ந்தாள். அனுவை பார்க்கவும் பிரகாஷுக்கு ஒரே சந்தோஷமாக ஆகிவிட்டது. அதே போலதான் பிரகாஷை பார்க்கவும் அனுவும் சந்தோஷமாக தான் இருந்தாள். ஆனால் அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் என்று வருவது போல வந்தாள். என்ன அனு, அமைதியா வர, எதுவுமே பேச மாட்டேங்கிற என்று பிரகாஷ் கேட்கவும், ஒன்னும் இல்லை சார், நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்ககிட்ட பேச்சு கொடுக்க கூடாது என்று நான் நினைத்தேன் என்று அவள் சொல்லவும், அப்படியானோ என்று பிரகாஷ் கேட்டான். அவளும் ஆம் என்பது போல தலையை அசைத்தாள். அனு, நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு என்று அவன் கேட்டான். அப்பொழுது, இல்ல சார்,
எப்பொழுதும் நான் இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சதே இல்லை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எந்திரிச்சிருக்கேன். அதனால தான் அப்படி இருக்கு என்று அவள் சொன்னாள். நான் வேணா சீட்டை கீழே இறக்கி விடுறேன், நீ வேணா அப்படியே தூங்கிட்டு வாயேன், அப்புறமா ஒரு இடத்துல நின்று நம்ம ரெஃப்ரெஷ் ஆயிக்கலாம் என்று பிரகாஷ் சொல்லவும், இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும் என்று அனு சொன்னாள். அனு, நீ சீட் பெல்ட் போடாம இருக்க, போட்டுக்கோ என்று அவன் சொல்லவும் அதை எடுத்து கையில் வைத்து கொண்டு இதை எப்படி போடுவது என்று தெரியாமல் அவள் முழித்து கொண்டிருந்தாள். உடனே பிரகாஷ் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டி அந்த சீட் பெல்ட்டை எடுத்து அவளுக்கு போட்டு விடுவதற்கு அவள் அருகில் செல்லும் போது அவளுக்கு முத்தம் கொடுப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த ஈர்ப்பு அவர்கள் இருவருக்குமே பிடித்திருந்ததால் அவள் அப்படியே ஒரு நிமிடம் கண்ணை மூடி அப்படியே கனவுலோகத்தில் சென்று வந்தாள். ஏன் அனு, உனக்கு சீட் பெல்ட் போட தெரியாதா என்று அவன் கேட்கவும், இல்லை சார், இது வரைக்கும் நான் சீட் பெல்ட் போட்டதில்லை. நான் எந்த கார்லையுமே நான் போனதும் இல்லை. உங்க கூட தான் ஃபர்ஸ்ட் டைம் கார்ல நான் வந்திருக்கேன் என்று அனு சொன்னாள். சரி அனு, உனக்கு டீ ஏதாச்சும் சாப்பிட்றியா என்று அவன் கேட்கவும், இல்லை சார் பரவாயில்ல இருக்கட்டும், இப்ப வேணாம், கொஞ்சம் லேட்டா குடிக்கிறேன். நம்ம 9:30க்கு எல்லாம் அங்க போகணும் இல்லைங்களா, அதனால நம்ம சீக்கிரமா அங்க போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது என்று அனு சொல்லவும், அனு நீ கவலைப்படாத, நான் ஷார்ப்பா 9:30க்கு முன்னாடியே நம்ம அங்க போய் இருப்போம், ஓகேவா என்று அவன் சொல்லவும் அவளும் சரி என்று சிறு புன்னகை பூத்தாள். உடனே பிரகாஷ், பாருடா அனுவுக்கு சிரிக்கலாம் தெரியுமா என்று அவன் கேட்கவும், என்ன என் வார்த்தையில் உங்களுக்கு உம்முன்னு இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியுதா உங்களுக்கு என்று அவள் கேட்கவும், நீ எப்ப பார்த்தாலும் உம்முன்னு தான் இருப்ப, அதனாலதான் எனக்கு அப்படி தோணுச்சு போல என்று பிரகாஷ் சொல்லவும் இப்படியே இருவரும் மாறி மாறி சந்தோஷமாக பேசிக்கொண்டே சென்றார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவருமே வேறு பேச்சுக்கு வந்தார்கள். அப்பொழுது பிரகாஷ் தான் ஆரம்பித்தான். உடனே அனுவிடம் இந்த விஷயத்தை கேட்டுவிட வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. அனு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்று பிரகாஷ் கேட்கவும், சொல்லுங்க சார் என்று அவள் சொன்னாள். அனு, என்ன சார்னு கூப்பிட வேணாமே, எனக்கு உன்னை விட ஒரு 3 வயசு தான் பெரியவ, உனக்கு 3 வயசு கம்மி, நீ சின்ன பொண்ணு, அதுக்காக என்ன சார்னு கூப்பிடாத, பிரகாஷ்னு சொல்லி கூப்பிடு என்று அவன் சொல்லவும், இல்லை சார் பரவாயில்ல, நீங்க என்னுடைய எம்பி, உங்களை எப்படி நான் பேர் சொல்லி கூப்பிட முடியும் என்று அனு கேட்டாள். அனு, நீ சொல்றது வாஸ்தவமான பேச்சு தான். நீ ஆபீஸ்ல மட்டும் என்ன சார்னு சொன்னா மட்டும் போதும், மற்றபடி நம்ம நார்மலா சந்திக்கும் போது நீ என்னை பேர் சொல்லி அழைக்கலாம் என்று அவன் சொல்லவும், சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்று அனு கேட்டாள். அப்பொழுது சரி என்று பிரகாஷ் சொன்னான். சார், எல்லாரை விடவும் என்கிட்ட நீங்க ஏன் அக்கறையும் ஒரு கவனிப்பும் நீங்க செய்யறீங்க? எதுக்காக எனக்கு நிறைய இடம் கொடுக்கறீங்க? என்ன ரீசன் என்று நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கேட்கவும், உடனே அவனுடைய வாயிலிருந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஒரு வார்த்தை வரவும், என்னது, என்ன சொன்னீங்க என்று அவள் கேட்கவும், இல்ல உன்னை நான் கவனிக்கிறது என்று அவன் சொன்னாள். உடனே அவன் பேச்சை மாற்றி சொல்லவும் அவளுக்கு என்னமோ போல்தான் ஆனது. ஆனால் அவனுடைய வார்த்தை காதல் என்று வரவும் அவளுக்கு நல்லாவே புரிந்துவிட்டது பிரகாஷ் தன்னை காதலிக்கிறான் என்று. ஆனால் அதை சொல்லத்தான் அவர் தயங்குகிறார் என்று அவள் நம்பினாள். சொல்லுங்க சார் என்று திரும்பவும் அனு கேட்கும்போது, அனு ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா நான் போகணும் என்று அவன் சொல்லவும் வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாட்டி அவன் ஒரு ஹோட்டலுக்குள் சென்றான். அனு, நீ இங்க உட்கார்ந்துட்டீரு, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு சென்று கண்ணாடியை பார்த்து பிரகாஷ் பேச ஆரம்பித்தான். என்னடா பிரகாஷ், நீ இப்படி பண்ணிட்ட? இன்னும் அனு உன்னுடைய ஆபீஸ்ல ஜாயின் பண்ணல, அதுக்குள்ளாட்டியும் அவளை காதலிக்கிறேன்னு நீ சொல்லிட்ட. அவ உன் காதல் பிடிக்காம அந்த வேலைக்கு வராம போயிட்டா நீ என்னடா பண்ணுவ என்று தன்னைத்தானே அவன் கேள்வி கேட்டு கொண்டான். இனிமேலாவது அணுகிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசு, சரியா என்று அவன் தன்னையே கேட்டுக்கொண்டு, சரி அணு வேற அங்க ஒண்டியா உட்கார்ந்துட்டு இருப்பா, நம்ம அங்க போகலாம் என்று சொல்லிவிட்டு அவன் ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே சென்றான். அங்கு அணு அப்படியே அமைதியாக உட்கார்ந்து இருக்கவும் அங்கு சுற்றுமுற்றியும் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். உடனே அணுவின் அருகில் சென்று, என்ன அணு, என்ன பார்த்துட்டு இருக்க என்று அவன் கேட்கவும், ஒன்னில்ல சார், இந்த ஹோட்டல் எவ்வளவு அழகா இருக்குல்ல, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் என்று அவள் சொன்னாள்.
சரி அனு, நீ என்ன சாப்பிட்ற? மணி இப்போ 8 o'clock ஆயிடுச்சு. டிஃபன் சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. காலையில் நீ எதுவுமே சாப்பிடல, பேசாம நீ டிஃபன் சாப்பிட்றியா என்று பிரகாஷ் கேட்கவும் அவளும் சரி என்று சொன்னாள். உனக்கு என்ன வேணும் என்று அவன் கேட்கவும் எனக்கு 2 இட்லி போதும் சார் என்று அவள் சொன்னாள். உடனே பிரகாஷ் 2 இட்லியை ஆர்டர் செய்து அவனுக்கு தேவையான உணவை அவன் ஆர்டர் செய்து இருவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பிரகாஷ் அனுவை பார்த்தான். அனு எதுவும் நடக்காதது போல அமைதியாக அவள் டிஃபனை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இவன் பார்த்து கொண்டிருப்பது அனு கவனித்தாள். ஆனால் அவள் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அப்படியே அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் அனு நிமிர்ந்து பார்க்கும்போது பிரகாஷ் தலையை கீழே குனிந்து கொண்டான். அவன் தலையை கீழே குனிந்து கொள்ளவும் அனுவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. நம்மை பார்த்துட்டு இருந்தவரு நம்ம பார்க்கவும் உடனே தலையை கீழே போட்டுட்டாரு. ஆனா பிரகாஷ் சார் இப்படி பண்றது எனக்கு பிடிச்சிருக்குதான். இந்த மாதிரி பார்த்து லவ் பண்றது கூட ஒரு தனி சுகம்தான் இல்லை என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டு இருவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு, என்ன அனு, உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? காப்பி எதுவும் குடிக்கிறியா என்று அவன் கேட்கவும், எனக்கு காப்பி வேணும் சார், டீ குடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு எனக்கு தோணுது என்று அவள் சொன்னாள். உடனே காப்பியை அவன் ஆர்டர் செய்தான். அப்பொழுது ஒரே ஒரு காப்பி மட்டும்தான் ஆர்டர் செய்தான். ஏன் சார், உங்களுக்கு காப்பி வேணாமா என்று அனு கேட்கவும், இல்லைன்னு எனக்கு வேணாம், நீ குடி என்று அவன் சொன்னான். இல்லை சார், இது நிறையா தான் இருக்கு, நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி குடிக்கலாம் என்று சொல்லிட்டு அவள் அந்த காப்பியை அவனுக்கு கொடுப்பதற்கு முன்பு அவள் ஒரு வாயை வைத்து விட்டாள். அச்சச்சோ சார், நான் மறந்த மாதிரி நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு நான் வாய் வச்சு குடிச்சிட்டேன். எச்சியை எப்படி உங்களுக்கு கொடுக்கிறது என்று அவள் கேட்கவும், பரவாயில்லானு, இதுல என்ன இருக்கு என்று சொல்லி அவன் உடனே அந்த காப்பியை வாங்கி மடக் மடக் என அவன் குடித்தான். இதை பார்த்த அனுவுக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது. என்னது, நம்ம எச்சிப்பட்ட காப்பியை அவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா குடிக்கிறார்? அப்ப அவர் உண்மையா என்ன காதலிக்க தான் செய்கிறார். ஏன்னா உண்மையா காதல் இருந்தாதான் அவங்க எதையுமே பார்க்க மாட்டாங்க என்று அனு புரிந்து கொண்டாள். உடனே பிரகாஷ் அனுவை பார்த்து, என்ன அனு அப்படியே பார்த்துட்டு இருக்க, நீ காப்பி குடிக்கலையா என்று கேட்டவன், இதோ குடிக்கணும் சார் என்று சொல்லி அவளும் காப்பியை பிரகாஷை பார்த்து கொண்டே குடித்தாள். பிறகு சரி, நீ கார்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இரு, நான் பில் பே பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் பில்லை கட்டுவதற்கு சென்றான். அப்பொழுது அவனுடைய மனதில், பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம அணுவோட எச்சிப்பட்ட காப்பியை நம்ம குடிச்சிட்டோம். இந்த எச்சில்பட்ட காப்பி கூட தனி ருசியா தான் இருக்கு. இல்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லை அணுவோட இதழ்பட்ட காப்பியை நான் குடிப்பேன் என்று. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவன் மனதில் நினைத்து கொண்டு அவன் சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு பில்லை பே பண்ணிவிட்டு அவன் அணு நிற்கும் இடத்திற்கு சென்றான். என்ன அணு, கிளம்பலாமா என்று அவன் கேட்கவும், கிளம்பலாம் சார் என்று அணு சொன்னாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.